ஆதியாகமம் 21:15 சொல்லப்பட்டிருக்கிறது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எங்கே அலைந்து கொண்டிருக்கிறாள்? வனாந்தரத்துல. அப்போ இந்த பிள்ளைக்கு தண்ணியை தேடி தேடி பார்க்கிறா, தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்காததும் அவ அடுத்து எதை தேட ஆரம்பிக்கிறா தெரியுமா? கரெக்ட். தண்ணி தேடி கிடைக்கல, அடுத்து அவ எதை தேடுறா தெரியுமா? நிழல். கரெக்டா சொன்னீங்க. நிழலை தேடுறா, நிழலை தேடுறா. அவளுக்கு நிழல். வனாந்திரத்துல ஒரு செடி இருக்கு, ஒரு செடி இருக்கு. ஆமென். வனாந்திரத்துல மேக்சிமம் என்ன செடி தெரியுமா இருக்கும்? கள்ளி செடியில ஏது நிழல். ஆனா அவளுக்கு நிழல் உண்டாகிற ஒரு செடி இருக்கு. அது என்ன செடின்னு அங்க மென்ஷன் பண்ணப்படலை. ஒரு செடி இருக்கு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், சில காரியத்தை நீங்க எதிர்பார்த்து நடக்கலையா, உடனே இமீடியட்டா வெயிட் பண்ணுங்க. இமீடியட்டா நீங்க சாகாம இருக்கணும்னா எதை தேடணும் தெரியுமா? நிழலை தேடணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நான் தண்ணீர் தேடுறேன், எனக்கு கிடைக்கல. என்ன ஆயிட்டு இருக்கிற? செத்துட்டு இருக்கிற. வெயிலின் தாக்கம் டீஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கு. பிள்ளை செத்துருவான். பிள்ளை அவளுக்கு தெரிஞ்சிட்டு பிள்ளை செத்துருவான். உடனே தண்ணி ரெண்டாவது. முதல்ல அந்த பிள்ளைக்கு என்ன தேவை தெரியுமா? நிழல். கதிர் ரெண்டாவது. முதல்ல ரூத்தே உனக்கு தேவை நிழல். ஆசீர்வாதம் ஆரோக்கியம் ரெண்டாவது. இன்னைக்கு நீ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உனக்கு தேவை இன்னைக்கு நீ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உனக்கு தேவை நிழல். நிழல். ஹல்லேலூயா. ஆகார் பையனை செடிக்கு கீழே கொண்டு விட்டா. அவருடைய கிருபை நம்மை செட்டையின் கீழே கொண்டு வந்து விட்டுச்சு. செடியின் கீழே அடைக்கலமா இருந்தவனுக்கு வாழ்வு கிடைக்கும்னா, செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நல்ல கரங்களை சட்டி